வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி நிஃப்டி 50ல் நமக்கு எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சுது. ஸோ இது எக்ஸ்பைரி மாதிரியே வந்து இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஷிஃப்ட் ஆகும். ஒவ்வொரு செக்டாருக்கு ஏற்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கும். எப்பயுமே வந்து ஒரு செக்டாருக்குள்ளே வந்து மணி வந்து உள்ளே ஃப்ளோ ஆகாது. சில டைம் வந்து ஃப்ளோ ஆகும், சில டைம் வந்து வெளியே போயிட்டுருக்கும், சில டைம் வந்து உள்ளே வரவே வராது. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்டார் ரொட்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களால் வந்து செய்ய முடியும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பை பண்ணுறோம், இண்டிகேட்டர் கீழே போயிடுச்சு அப்படின்னா செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செக்டார் எந்த செக்டார் அதுக்கு வந்து சப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு டெக்னிக்கல் எந்த ஸ்டாக் வந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவ் வந்து பண்ணிட்டு போகணும். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங். லாங் டேர்முக்கும் வந்து இது கொஞ்சம் ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்ம் வந்துடும். ஆனால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே வந்து கிடையாது. இப்போ என்னோடய வீடியோஸில் நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காமிக்கலாக பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வாட்ஸ்அப் சேனலில் ரொம்ப மீன் போட்டு கலாச்சிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் ரொம்ப 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 ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை செய்யும்போது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி மைண்டுக்கு ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது. இப்போது இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எந்த பக்கம் வந்து போகுது அப்படின்னா சென்சஸ்குள்ளே வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து அந்த நிஃப்டி 50 ஃப்ளோவில் இருந்து இதுக்கு வந்து சென்செக்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக வந்து இதை சொல்ல வரேன் அப்படின்னா, செக்டார் ரொட்டேஷன் சொன்னோம் இல்லையா, அதோட அந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வேறஸ் நீங்கள் வந்து சென்செக்ஸில் எடுத்திங்க அப்படின்னா உங்களோட லாட் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 20 அப்படி குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து 65 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும். ஆஸ் ஒரு பிகினர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு 3000 ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலாக 300 ஸ்டாக் வாங்கலாம், 30 ஸ்டாக் வாங்கலாம், இன்னும் பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, 3 ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இல்லைன்னு தெரியலை. நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது 30 காசுக்கெல்லாம் ஸ்டாக் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா 30 காசுக்கு நாம் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா அது 3 ரூபா போகணும், 30 ரூபா போகும், 300 போகும். இதே 3000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கினோம்னா எவ்வளோ போகும்? 3050 ரூபா, 100 ரூபா அப்படி தானே போகும். ஏன்னா ஒரு நார்மல் ஒரு மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியான காசில் வாங்கி அதிகமான காசில் விற்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் வந்து தோணும். ஸோ அதுதான் வந்து எனக்கும் வந்து தோணுச்சு. இதெல்லாம் வந்து போக போக தான் நமக்கு வந்து தெரியும். உள்ளே மார்க்கெட்டு உள்ளே வந்தவொடனே நமக்கு வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஆனால் செக்டார் ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா சென்சஸ்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நிஃப்டியிலேருந்து அப்படியே வந்து சென்சஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இதை அதாவது இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆனதுனால கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அங்கே தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸும் வந்து இருப்பாங்க. எதுக்காக அப்படி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது அவங்க என்ட்ராகி அவங்க ஸ்க்ரீனில் ரெட்டுன்னு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. இவன் தான் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது வந்து க்ரீன்லேயே வந்து ஓடணும். அட்லீஸ்ட் வந்து ப்ளஸ் 0.05 பைசே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கணும். அப்படி காமிக்கல அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்துடுவேன். ஏன்னா கீழே போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெளியே வந்துடுவேன். ஸோ இந்த மென்டாலிட்டியை அழகாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவாக போனாலும் விற்றுட்டு ஒளி போயிடுறானுவ, அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மூவ் கிடைச்சாலும் போதும் விற்றுட்டு ஒளி வந்துடுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த நின்று நிதானமாக
அந்த அந்த ட்ரெண்டை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து இருக்க மாட்டேங்குது. ரொம்ப லாஸ் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப லாஸோடு வந்துட்டு உட்காடுறாங்க. இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து வெளியே போயிடுறாங்க. அப்படிங்கிற அந்த இந்த சைக்காலஜிக்கலான அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டியிலேருந்து சென்செக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ இதன் காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் பெருசாக அந்த காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு வந்து வராமல் வந்து இருக்குது. இனிமேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக நிஃப்டி 50ல் காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து வரும். ஏதோ மந்த்லி ஒன்ஸ் வந்து வர்றதே வந்து பெரிய பெரிய விஷயமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிஃப்டி 50ல் நம்ம கடந்து காமா பிளாஸ்ட் பார்த்தே வந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்செக்ஸில் அந்தளவுக்கு வந்து அந்த மூவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னாலும் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து காட்டுறாங்க, உங்களுக்கு வா வா வந்து தலை நீட்டு வந்து உன்னை பலிகடை ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதிகப்படியான ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. அதான் என்ன சொல்கிறது, அதோட பிஹேவியரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுக்குறது வந்து கிடையாது, நியூஸுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இல்லை அப்படின்னா வெறும் இந்த இப்படி போயிட்டு அப்படி வருது, இப்படி போயிட்டு அப்படி வருது அப்படின்ட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் சென்செக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அங்கே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்டாப் லாஸும் பயங்கரமாக வந்து இருக்கும், ட்ராப் அதிகமாக வந்து நடக்கும். அதனால் சென்செக்ஸில் இனிமேல் அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து சென்செக்ஸில் வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ஸோ நிஃப்டி 50ல் நாம் நேற்று என்ன கெஸ் பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு, சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி மறுபடியும் நேற்றோட லோவை கட் பண்ணி இன்றைக்கி வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அந்த ட்ரெண்டை அப்படியே வந்து இப்போதைக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது, 23,076 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. அப்போ இன்ட்ராடேயில் நாளை இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து இருக்கும். 23,76 இந்த இடம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் பேக் வந்து வந்து பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபுல் பேக் வருது அப்படின்னா இன்ட்ராடேயில் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் பண்ணி இன்றைக்கி ரெடியாக வந்து உட்காந்துடணும். ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே போகலை அப்படின்னா ஃபுல் பேக் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணி ரெடியாக உட்காரணும். அப்போ தான் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை முன்னாடியே வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபுல் பேக் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அங்கே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து ரெடியாக வந்து உட்காந்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 23,600 கிட்ட வந்து இருக்குது, 23,620 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணணும், 23,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கணும். ஏன்னா இது நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நாளை என்ன அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதுதான். ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் எடுத்தாங்க அப்படின்னா எது வரைக்கும் போகும், அதில் ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க அப்படின்னா எது வரைக்கும் போகும், நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது, அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவு நான் டேரெக்டாக வந்து சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக அவங்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்து இருந்தேன். ஸோ எத்தனை பேர் இது வந்து கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தேன், யாரும் கெஸ் பண்ணுற மாதிரியே வந்து தெரியல. இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறதே வந்து அதுக்காக தான், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்காக தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை நம்ம வந்து பண்ணுறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் இது வரைக்கும் வந்து இருக்குது, அப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த லெவல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டை நேற்று நம்ம என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம், ப்ரைஸ் வந்து அகெயின் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கலாம், இன்றைக்கி ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் ஒர்க் நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி நடந்திருக்குங்களா, கரெக்டாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங்கில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ட் பின்பட்டு கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க பாருங்கள்.
ஸோ இது வந்து நேற்றே நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி மூவ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து நேற்றே அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் வந்து எடுக்கணும். இப்போ இதுக்கு கீழே வந்து போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டான இது வந்து பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் வந்து கீழே இறங்கி சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ லெவல் அப்படிங்கிறது வந்து இதுதான். எந்த அளவுக்கு நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோமோ, மூவ் வந்து இப்படிலாம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது, கரெக்டாக அந்த சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் போயிருந்தாங்க. மறுபடியும் இந்த சப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உடச்சிட்டாங்க பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நாளை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ எது வரைக்கும் கீழே இறங்கும், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,750 வரைக்கும் நாளை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இம்மீடியட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவல் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. அப்போது நாளை இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ, இப்படி மூவ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோவை நமக்கு வந்து கட் பண்ணலை, அப்போ எது வரைக்கும் மறுபடியும் மேலே போகும், இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த இடத்தையும் ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா ஒரு ரிஜெக்ட் வந்து மறுபடியும் பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கும். இப்படி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் நடக்குதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்போ ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரைக்கும் போகலாம், ஒரு 24,250, 60 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல் 1 ஹவர் சார்ட்டில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிட முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நாளை எப்படி வந்து இருக்கும், எப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி மூவ் ஆகும், இதோட பொட்டன்ஷியலெல்லாம் வந்து என்னென்னலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. பெருசாக வந்து ஒரு புல் பேக் போய் மறுபடியும் வந்து மேலே வந்து போகலை, அப்படியே மேலே போனது அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோசிங் வந்து வைக்கலை. அப்போது இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளை நமக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கவே இல்லை இனிஷியலாக அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போய் கீழே இறங்கி, மேலே போய் கீழே இறங்கி இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடக்கும்போது ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு ஒன்று மூவ் அப் ட்ரெண்டு, அப்படி இல்லையா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். ஸோ அது வந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்போது அப் ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்சை நாம் வந்து கெஸ் பண்ணணும். அப்போது ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு, அதாவது ஒரு 76,150 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறோம். அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 1650 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு 1600 வந்து வச்சுக்குவோம். அப்போ 500 இந்த பக்கம் வரும், ஒரு 800 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிடணும். அப்போது நாளை இது வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 76,150லேருந்து 77,000 வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம் இனிஷியலாக, நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் நமக்கு இந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து போயிடுவாங்க. அது எது வரைக்கும் இருக்குது? 75,530 வரைக்கும் இருக்குது. அப்போது 76,150 உடச்சிட்டாங்க அப்படின்னா 75,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டவுன் சைடு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அது மார்க்கெட்டில் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்படி நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைட் பை சைடு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே வந்து புகுந்தால் நமக்கு வந்து மார்க்கெட்டில் மூவ் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுனா தான் கரெக்டாக இது வந்து இப்படி போகும் அப்படிங்கிற கெஸ் பண்ணி உங்களால் வந்து கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் உங்களால் வந்து எடுக்க முடியும். சும்மா வாண்டடாக அன்றைக்கி வந்து நீங்கள் மார்க்கெட் அப்போ அதாவது இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வேலைக்கு வந்து ஆகாது. அப்போ வந்து கரெக்டாக இது நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குது, 1 ஹவரில் சப்போர்ட் எங்கே இருக்குது, 1 ஹவரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். நான் டெய்லி உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்கள் மனசில் வந்து பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மனசில் வந்து பதிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சரி ஓகே இதுக்கு மேலே வந்து தாங்காது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்காக தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நான் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே வந்து இருக்கிறேன். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு காமா பிளாஸ்ட் நடந்திருக்கணும். ஆனால் காமா பிளாஸ்ட்டே வந்து நடக்கலை. ஆனால் காமா பிளாஸ்ட்டுக்கு உண்டான அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. என்ன ஒரு 100%, 200% அப்படிங்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை டெலிட் வந்து பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, சில டைமில் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அது டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களால் புரிஞ்சிக்க முடியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா தப்பாக போய் உக்காடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை போட்டு நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன். சரி ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாது, தேவையில்லாத உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரேடில் போய் உக்காரலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஒரு 2வது தட்டை வந்துடும், அடடா நாம் எடுத்தது தப்பாக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்தாலும் வரலாம். அப்போது நீங்கள் கரெக்டாக போய் நான் உங்களுக்கு தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து அந்த போஸ்ட் நான் வந்து டெலிட் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே கொஞ்சம் மூவ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணி வந்து டெலகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ கரெக்டான அந்த மூவில் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லோரும் அந்த 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 லெவலுக்கு வந்து கேட்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்கு, பேட்டர்ன்ஸ் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ட்ரெண்ட் லைன் என்ன, சும்மா டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. என்னமோ மேலே போகுது, என்னமோ கீழே வருது, மேலே போனால் வாங்குகிறோம், கீழே போனால் விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படி போகலாம், அப்படி இருந்துச்சுன்னா இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அவங்களுக்கு. அது வந்து டெக்னிக்கலாகவும் வந்து கரெக்டாகவும் இருக்காது, ஃபண்டமெண்டலாகவும் கரெக்டாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் வந்து நான் டெலிட் பண்ணி விட்டேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியும் பெருசாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் 2 மணி கேண்டில், ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மூவ் வந்து கொடுத்துச்சு. ஸோ நானும் கூட எதிர்பார்த்தேன், சரி மறுபடியும் வந்து கீழே இறக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகும்போதே நான் வந்து உஷாராயிட்டேன். ஏன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ இது வேலைக்கு ஆகிறதில்ல அப்படின்ட்டு நான் மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சட்டனாக ஒரு புல் பேக் அடிச்சு விட்டானுவேன். ஆனால் மறுபடியும் வந்து கீழே இறங்குச்சு. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அப்படி மூவ் ஆகாது இல்லையா, அப்போ நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கன்சல்டேஷன் ஆகும்போதே எனக்கு வந்து பொறி தட்டிச்சு, எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சட்டனாக மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இருந்தாலும் பெருசாக அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கிடைக்கல. ஈவன் தோ காமா பிளாஸ்ட்டுக்கு உண்டான அந்த செட்டப் இருந்தும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருந்தும் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை.
ஏன்னா ஸ்மார்ட் மணி எல்லாமே வந்து சென்செக்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. இதில் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, நான் சென்செக்ஸில் வந்து ட்ரேட் வந்து எடுக்க மாட்டேன். அதுதான் பிரச்சனை. ஓவராலாக நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேடை வந்து முடிஞ்சிருக்கு, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,800 23,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,650 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரேஞ்ச் பவுண்டு தான். இதுலேயும் கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து கீழே இறக்குனாங்க, மறுபடியும் வந்து மேலே போயிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணலை, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். கீழே இறக்குற மாதிரி இறக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,600 இருக்கலாம். 57,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,300 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது, பெருசாக மூவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 76,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,200 இருக்கலாம். 76,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 76,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 72,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த ரெசன்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒரு 11:20க்கு. ஸோ இந்த 11:20க்கு இந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற வால்யூம் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக வந்து சஸ்டெயின் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் வால்யூமை நம்ம வந்து செக் பண்ணுறது. சிம்பிள். ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அதுக்கு வந்து வால்யூமை சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 14,400 இருக்கலாம். 14,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,300 வரைக்கும் வந்து வரலாம். 14,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோஸ் நிற்போம். நன்றி, வணக்கம்.